உலக தமிழ் உறவுகளுக்கு திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் மனித குலத்திற்காக சித்தர்களின் ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட 18 சித்தர்களில் மூத்த ரிஷிகளான அகத்தியர், கௌசிக மாமுனிவர்களால் அனுபவிக்கின்ற இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக வாழ்வின் ரகசியங்களை, மனித குலத்தின் ரகசியங்களை மிக துல்லியமாக எழுதி அனுபவித்திருக்கிறார்கள். இந்த குலங்கள் விளங்குவதற்காக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக அவருடைய ஜோதிட சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு மனித தனிப்பட்ட ஒரு வாழ்வியல் தத்துவமான நிலைகள், ஒவ்வொரு இசை, இதிகாசங்கள், மருத்துவங்கள் போன்ற விளக்கங்களை அதை தாண்டி இந்த நவீன காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்வு முறை மாறி வருகிறது என்பதை இந்த கலியுக காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் பலவாறு பல நிலைகளில் அவர்களால் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அகத்திய மாமுனிவரால் எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகளின் மூலமாக, ஏட்டின் மூலமாக பல விஷயங்களை மனித குலங்கள் அறிவதற்காக எழுதியுள்ளார்கள். அந்த எழுதப்பட்ட ஓலைச்சுவடி ரகசியங்கள் துல்லியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பிறப்பிலிருந்து ஆயுள் வரையான பலன்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிறப்பிலேயே மிகப்பெரிய துல்லிய பலன்கள், சூட்சமான சில விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இயல் சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தமானது, இசிகாசங்கள் சம்பந்தப்பட்டது, மருத்துவ சம்பந்தமானது, ஜோதிட சாஸ்திரத்தின் விதி பலனாய் வாழ்வு முறையில் மாறுவதற்கான வழிமுறைகளை சொல்வது, ஒரு மனிதனுடைய கலக்கங்கள், ஏமாற்றங்கள், வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், இதில் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஒரு மனிதனுடைய வளர்ச்சியும் ஏற்றும் தாழ்வும் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன, எதிர்பாராத வளர்ச்சி சில பேர் கிடைக்கிறது, எதிர்பாராத துன்பத்தை சந்திக்கிற சில பேர் கிடைக்கிறது, இது அனைத்து விதமான பிரச்சனைகள் என்ன அப்படி என்று சொல்லப்பட்ட நாடி ஜோதிடத்தின் மூலமாக சித்தர்களால் ஞான நிலையால் எழுதி வைக்கப்பட்ட பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த காலகட்டம் என்பது உலக மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உலக மக்களுக்கு சொல்றேன், பொருளாதார நிலைகள்ல பிரச்சனை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மனிதருக்கும் சூட்சமான நோய்கள் வந்து அமையும். அந்த நோய்களால பல மக்கள் மடிந்து சாகும். தண்ணீர் பிரச்சனைகள் ஏற்படும். தண்ணீரால் நோய்கள் உண்டாகும். இல்ல தண்ணீர் ஏதோ கடல்கள் கொம்பளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப உலகத்துல ஏற்படக்கூடிய மனச்சரிவுகள் உண்டாகும். ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு ஆபத்தான காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப விலைவாசி உயர்வுகள் ஏற்படுத்தும், பஞ்சம் பசி ஏற்படுத்தும், தீயினால் உலக மக்கள் அவதிப்படுவாங்க. இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்புகளால் மிகப்பெரிய மக்கள் ஆபத்துல போய் முடியும். அப்ப நீரினால் ஏற்படும், மின்சார மின் ஒளியினால் பிரச்சனைகள் உண்டாகும். உலகம் தண்ணீர் பஞ்சங்கள் ஏற்பட்டு தண்ணீரால் கஷ்டப்படும். விலைவாசி பஞ்சங்களை ஏற்படுத்தும். பசித்தன்மையால மக்கள் பல நாடுகள்ல மடிந்து போய்வாங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான சீற்றம், கடன் கொப்பளிச்சு கடல் சீற்றங்களால் நிறைய கிராமங்கள், நிறைய சுனாமிகள் போன்ற நிலைகள் உண்டாகி உலக மக்களுக்கு, மனித குலத்திற்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியான மாற்றங்கள், அரசியலில் ஒரு புனிதம் இருக்காது, உண்மை இருக்காது, ஏமாற்றங்கள் ஏற்படுத்தும். எதிர்பாராத பெரிய பெரிய பதவிகள், அந்த பதவிகளை பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஆவாங்க, இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி குறையும். இந்த மாதிரியான காலகட்டத்துல எதிர்பார முடியாம சில அரசியல் சூழ்ச்சிகள் உண்டாகி அந்த அரசியலால பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பாங்க. சாஸ்திரத்தில் அகத்திய மாமுனிவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய திருமணம். அந்த திருமண தோஷங்கள், ஒரு மனிதனுக்கு 40 வயசு கடந்து கூட திருமணம் ஆகாது.
அப்ப திருமணம் ஆனாலும் அந்த மனைவியோட சேர்ந்து வாழ முடியாது. அப்ப இதுக்கான காரணம் என்ன? அப்ப நான் என்ன அந்த பாவம் செய்தேன்? ஏன் திருமண வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு புத்திர சாந்தானம், எனக்குன்னு ஒரு வாழ்வியல் நிலை, எனக்குன்னு குடும்ப வாழ்க்கை எதுவும் அமைய முடியாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட சேப்டராக அதாவது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதருக்கு சனி தோஷம் ஒண்ணு இருக்கு. இருக்கிற தோஷத்திலேயே செவ்வாய் தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்கு, சந்நியாச தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு. ஆனால் சனி தோஷம் இருக்கிறது யாரும் அறிந்தெடுது குறைவாகத்தான் காண முடிகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய 7ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவகத்தில் அந்த 7ல் சனி இருந்தால் சனி தோஷத்தை குறிக்கிறது. அந்த சனி தோஷம் என்பது திருமணத்துல வாழ்க்கை முழுக்க அவனுக்கு திருமண யோகமே இல்லாம, அந்த திருமணத்தால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காம, அப்படி மீறி திருமணமானால் அவர் மனைவி மக்களை விட்டு பிரியக்கூடிய காலத்தை உண்டாகி அவன் சன்னியாசவே வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அப்ப இந்த தோஷங்களுக்கான காரணம் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கர்ம பாவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷம். அந்த கர்மா எப்படி ஏற்படுது? ஒவ்வொரு மனிதனுடைய முன்ஜென்மத்தால் ஏற்பட்ட பாவ வினைகள் மட்டும் இல்லாம பூர்வ ஜென்மங்கள் அதை தொடர்விடையாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தொடர்விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்ததியர்கள், நமக்கு முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் அந்த சந்ததிகளை பாதிக்குது. அந்த பாதனை என்பது ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை, திருமண வாழ்க்கையை, புத்திர சந்தான விளக்கத்தை, ராகு தோஷம் சனி தோஷத்தினால அந்த குடும்ப வம்ச தோஷங்கள் உண்டாகி வாழ்வு நிலைகளை முன்னேற்றம் அடைய முடியாம பாவிக்கிறது. கை கட்டினா போதும். அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் என்பது ஒன்று உண்டு. எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இந்த நிலையை சொல்றது முக்கியமான ஒரு மனிதனுடைய விஷயங்களை சொல்லப்படும். ஒரு மனிதர் நல்ல நிலையில உயர்வான நிலைக்கு போயிடுவார். ஆனால் அவருக்கு எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படும் தெரியாது. அந்த பாதிப்பு என்பது கடனால் அந்த பாதிப்பை அவர் சந்திப்பார். அந்த கடன் பாதிப்பு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, கண் பார்வை, அவருடைய பார்வைப்படுறது, கண் திஷ்டி ஏற்படுறது. கண் திஷ்டினால கர்மா தொடர் வினையாக்குறது. அதனால கடன் அவருடைய தொழில் எந்த அளவுக்கு உயர்வு ஏற்படுதோ அந்த அளவுக்கு கடனும் வாங்கிடுவார். ஒரு காலகட்டத்தில் தொழில் முடங்கும் போது கடன் மேல வந்துடும். அந்த கடனால இருக்கிற முதலீடுகள், இருக்கிற தொழில்கள் எல்லாம் விரயமாயிடும். அப்ப குடும்ப வாழ்க்கை கெடும், வாழ்வில் தத்துவமே கெடும், எதிர்கால நிலைகளுக்கு முன்னுக்கு வர முடியாத நிலைகள் வரும். இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நிலையில சில மனிதருக்கு முன்யோகம் பின்யோகம் 2 இருக்கிறது. அந்த முன்யோகத்துல நல்லா வளர்ந்து வந்துட்டான்னா பின்யோகத்துல அந்த அழிவை ஏற்படுத்தும். அந்த அழிவு முன்யோகத்துல கஷ்டப்பட்டாலும் பின்யோகத்துல வாழ்க்கை நல்ல சுகபோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தும். அந்த சுகபோகமான வாழ்க்கை எப்படி ஏற்படுது என்றால், கர்மபாவ வினைகள், அந்த கர்மபாவ வினைகள் கிரக நிலைகள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதை கண்டறிந்து அவருடைய வாழ்க்கையை ஈடு கொடுத்தால் எல்லாமான அருளால் அவருக்கு நல்ல பலன்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் சித்தர்கள் அனுபவிச்சிருக்கிறார். கடன் தீர வேண்டுமா? நாடியில் அகத்திய மாமுனிவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை அறிந்து கடன் தீர்வதற்கான வழிமுறைகள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த கடன் தீர்வதற்கு என்ன வழிமுறைகள், என்ன பரிகாரங்கள், அவரவருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது அதை அறிந்து அதுக்குரிய பரிகாரங்களை எடுத்து ஒரு மனிதனுடைய கடன் தீர்வதற்கான வழியை சொல்லி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியறதில்லை. நோயை கொடுக்கும், நொடியை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், அதனால துன்பங்களை கொடுக்கும். எல்லாருக்கும் நிறைய சொத்து சுகம் வாழ்க்கை வசதிகள் ஏற்படுத்தும். ஆனால் கடனால் அவனுக்கு கஷ்டப்படுவான், நோயினால் அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுவான். இந்த நிலை மாற்றுவதற்கு இந்த அகத்தியர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தின் மூலம் அதை அறிந்து கொண்டு அதை வழி தேடினால் வாழ்க்கையில் அந்த கடனே இல்லாத வாழ்க்கையை நீங்க சந்திக்க முடியும். அப்ப இந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தின் அடிப்படையாக அது தீர்வதற்கான வழிகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஓலைச்சுவடியை தேடி வரும்போது அதுக்கான பாதிப்புகள் நீங்கி, கடன் நீங்கி, வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட துன்பங்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அகத்திய மாமுனிவர் உங்களுக்கு அனுபவிச்சிருக்கிறாங்க. மனித குலத்தின்
மனித வாழ்வியல் நிலையை ஏற்படுத்தி மனிதர் குலம் விளங்குவதற்கு ஒரே சாஸ்திரம் நாடியில் சொன்ன பலன்களை முழுமையாக அறிந்து கொண்டு அதை வழி தேடி கொண்டால் எல்லாமான இறையருளால் எல்லா வளமும் செழுமையும் நீங்க செம்மையா வாழக்கூடிய வாய்ப்பு அந்த உலகத்துக்கு உங்களுக்கு உண்டாகி கொடுத்துச்சு. அகத்திய நாடியின் மூலமாக எழுதி அனுபவித்து இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடியின் அடிப்படையாக ஒரு மனிதனுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி அமைகிறது, ஒருடைய தொழிலாகட்டும், ஒரு மனிதனுடைய ஜீவ காருண்யம் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதன் உருவாகும் போது அவனுடைய தொழில் அமைப்பு சிறப்பாக அமையணும். அடுத்தது அவருடைய உத்தியோகங்கள், அவருடைய கல்வி அமைப்புகள், அவருடைய குடும்ப சார்ந்த அமைகிறது. அவருடைய ஒரு கிராமத்துல பிறந்திருப்பான் ஒரு மனிதன், ஆனால் அவன் இந்திய நாட்டையும் ஆழ்வான், அந்த உலக நாட்டையும் ஆளக்கூடிய ஒரு சக்தியை பெற்றுடுவான். அது காரணம் என்னன்னா அவனுக்கான யோகங்கள். இப்ப யாரு என்ன கல்வி படிப்பா, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது, எப்படிப்பட்ட அவனுடைய உத்தியோகம் தொழில் அமையுங்கிறத பார்க்கிறது. அந்த பார்வைக்கு ஒரு ஜீவனம், ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் ஒரு மனிதருக்கு சிறப்புற்று அமைந்தால் அவனுடைய வாழ்க்கையில பசி பட்டினி ஏற்படாது. அவருடைய வாழ்நாளில் அவருடைய மனைவி குடும்ப குழந்தையோடு மகிழ்ச்சிகரமா வாழ்வதற்கு ஒரு ஆதாரமாக தொழில் அமைப்புகள் சிறப்பா அமைய வேண்டும். அப்ப அந்த தொழில் அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு சிறப்பா அமையலன்னா, அந்த உத்தியோகம் சரியா அமையலன்னா, அவனுக்கு பிசினஸ் சரியா அமையலன்னா, ஒண்ணு அவனுடைய தொழில முன்னேற்றம் இல்லாம முடங்கி உட்கார்ந்துருவான். அப்ப வாழ்க்கை தம்ம விட்டு போயிடும். ஒரு மனிதன் உத்தியோகம் சரியா அமையலன்னா அவனுக்கு குடும்பம் விட்டு போயிடும். காரணம் என்னன்னு கேட்டா, வருமானம் இல்லை என்றால் ஒரு மனிதனை யாரும் மதிக்க போறதில்லை. அந்த வருமானம் இருக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லா அவசியம் கிடைக்குது. அவருடைய பதவியும் அவருடைய அந்தஸ்தும் ஒரு அதிகாரம் தான் ஒரு மனிதன் நிர்மாணம் செய்கிறது இந்த உலகத்துல. எந்த துறையாகட்டும், ஒரு துறையில சினிமாவில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சில பேர் நல்ல சுபிஷமா இருக்கிறாங்க, சில பேர் துன்பப்பட்டு வாழ்றாங்க. சில பேர் அரசியல் நிலையில இருந்தாலும் அப்படிதான், இல்ல விஞ்ஞானியா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும், ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயிகளா இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப தொழில் அமைப்புல பிரச்சனை இருக்கு, கல்வியில பிரச்சனை இருக்கு, இல்ல எந்த தொழில் எடுத்தாலும் முன்னேற முடியல, எந்த வேலைக்கு முயற்சித்தாலும் முன்னேற முடியல, நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் கனவு கண்டுட்டு உட்காந்துருப்பீங்க, அந்த கனவு நிறைவேறாது. இப்படியே காலம் ஓட்டினா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு அகத்திய மாமுனிவர் அவர் ஞானத்தால், நீ எப்படி வாழ போற, உனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு, நீ இந்த வழியை தேடு, இந்த வழியை தேடாத, இதுதான் சரியான பாதைன்னு சொல்லி அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறையில இந்த ஓலைச்சுவடியை என்னைக்கு பார்த்ததுக்கான பலன் தெரியக்கூடிய காலகட்டம் வருதோ, 18 வயசுக்கு பிற்பாடு சரியான பாதையை, சரியான ஒரு உத்தியோகத்தை, சரியான ஒரு எழுச்சியான துறையை தேர்ந்தெடுத்து, அதுல அரசாங்க உத்தியோகமா, இல்ல விளையாட்டு துறையா, இல்ல அரசியல் துறையா, இல்ல சினிமா துறையா, இல்ல உங்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான நிலைகளா, இல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி வெளிநாடு சஞ்சாரம் போகக்கூடிய யோகமா, இல்ல நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பதவி அந்தஸ்துக்கு வருவீங்களான்னு சொல்லக்கூடிய தொழில் சாணம் சிறப்புடைய வேண்டுமானால் இந்த ஓலைச்சுவடி அணுகி, இந்த ஓலைச்சுவடி மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையடைந்து கொண்டால் உங்களுக்கு தொழில் அமைப்புல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழி தேடலாம். 2வது, தடை தாமதங்கள் உண்டாவது, பிரச்சனைகள் வருது, முன்னேறவே முடியல அப்படி என்றால் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மாவுக்கு முன்ஜென்மன் ஒண்ணு இருக்கு. அந்த முன்ஜென்மம் இருக்கு, இப்ப ஜென்மம் எந்த ஜென்மத்துல இருக்கிறன்னு இருக்கார், இதுக்கப்புறம் எந்த பிறவில பிறக்க போறன்னு இருக்கார். அந்த வினைகளை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை, அதுக்கான தீர்வுகளை செய்து கொண்டால் பிரச்சனைகள் நீங்கிட்டு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி நல்ல வாழ்வு முறையை உங்களுக்கு உண்டாகி கொடுக்க செய்யும் சொல்லியிருக்காங்க அகத்திய மாமுனிவர். அதாவது ஒரு மனித குலங்கள்ல பெரும் வசதி படைத்தவர்கள், பெரிய பெரிய ராஜ பரம்பரை மாதிரி வாழ்ந்து பல காலகட்டங்கள்ல மன்னர்களால், அதாவது நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய ஆள்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த காலங்கள் ஒரு தலைமுறை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமுறைங்கிறது 30 ஆண்டு காலம். ஒரு தலைமுறையில 30 ஆண்டு காலம் நல்ல பொருளாதார நிலையில வலுப்பெற்று மிகப்பெரிய ஆளுமையோடு இருப்பாங்க. அந்த 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு சுழற்சி அடுத்த நிலையை உருவாக்கிடுவாங்க. அடுத்த ஒரு மனிதன் நல்ல உருவாகி வருவார். நிரந்தரமான ஒரு முதலமைச்சரும் கிடையாது,
நிரந்தரமான எதிர்க்கட்சியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு ஏன் இந்த நிலை உருவாகுது அப்படி என்று பார்த்தால், அப்ப சுழற்சி தான் ஒரு காலச்சக்கரம் சொல்லுவாங்க. அது மனித குலத்தினுடைய வழியே காலச்சக்கரம் தான். சில பேர் நல்லா படிப்படியா மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல அந்த ஊர்லயே மிகப்பெரிய மாடி மாளிகை கோபுரம் சொல்லக்கூடிய வகையில எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய பணம் படிச்சு நல்ல ஒரு பொருளாதார நிலையில பதவி அந்தஸ்து அதிகாரத்தோடு இருப்பாங்க. அந்த காலச்சக்கரம் மாறும்போது அந்த குடும்பமே ரொம்ப பலவீனமான நிலை போயிடுவாங்க. அதாவது வாழ்ந்து கெடுவாங்க. அந்த வாழ்ந்து கெடுவது எதனாலன்னு கேட்டா, ஆடம்பரமான வாழ்க்கை, அவங்களுக்கு கெட்ட கிரகத்தினுடைய தோஷம், சில கர்ம பாவ வினைகள், கர்மாவை நிறைய சம்பாதிப்பாங்க. அந்த கர்மாவை நிறைய கர்மா எப்படி சம்பாதிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வேலை செய்யறவனுக்கு கூலியை கொடுக்க மாட்டான். அதாவது அவங்களுடைய கூட இருந்து இருக்கிறவனுக்கு துரோகம் செய்வாங்க. அப்ப இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க பார்த்து அவங்களுக்கான ஒரு வழி, அவங்களுடைய நலனே பார்த்து நிறைய பேர் வாழ்வாங்க. அதனால என்ன அவங்களுடைய சாபங்கள் வரும். சில பெண் துரோகம் பண்ணுவாங்க, சில பேர் கூட்டாளிகளுக்கு துரோகம் பண்ணுவாங்க, சில பேர் மருத்துவர் அறிந்து கலப்படம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த கர்ம வினை அந்த குடும்பத்தையும் அந்த காலத்தையும் பாதிச்சு அந்த வாழ்வியல் அவனுக்கு வாழ்ந்து பல தலைமுறை வாழ்க்கையிலே கெட்டு போயிட்டு 2-3 தலைமுறை மேல வர முடியாம அவங்க சாபத்தினால சில சூன்ய நிலைகளால குடும்பத்துல சில வயிற்று ஓம்பல் எரிப்பு கண்டிச்சி மூலமாக அந்த குடும்பம் முழுமையாக பாதிச்சிடும். அந்த முழுமையா பாதிக்கக்கூடிய வகையில எதனால நீ பாதிச்ச, எதனால வாழ்த்து கெட்டீங்க அப்படிங்கிற விளக்கங்களை இந்த சூட்சமன் அடிப்படையாக இந்த ஓலைச்சுவடிகள் மூலமா பல ரகசியங்களை சொல்லியிருக்கிறாங்க. முனிவர்கள் அனுபவிக்கின்ற இந்த விஷயங்கள் ரகசியம்தான், சூட்சமங்கள் தான். அந்த சூட்சமங்களை முறைப்படுத்தி அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் நேரமும் உங்களுக்கு இருக்குமானால் இந்த ஓலைச்சுவடி அணுகினால், அந்த அணுகி அது பிராப்தம் இருந்தால் உங்களுக்கு கிடைத்தால், உங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன அறிந்து அந்த பார்வையில நீ என்ன பாவங்கள் செய்திருக்கிற, எப்படி எதனால இந்த வாழ்க்கையில இந்த ஜென்மத்தை கஷ்டப்படுற துன்பப்படுற, இதுக்கெல்லாம் வினைப்போக்குறதுக்கான வழிகள் இருக்கா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். அந்த வழியை தேடி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஏற்படுமானால் இந்த சுவடியை பார்த்து அதுக்கான பலன்களை நீ முழுமை அடைய முடியும். உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில அரசியல் ரீதியான சூழ்ச்சிகள் சூட்சமங்களால் ஏற்படக்கூடிய பல வினைகளை சந்திக்கக்கூடிய காலங்கள் இது. பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக இருக்கும். அரசியல் பதவியில் மாற்றங்கள் வரலாம், அரசியல் அதிகாரத்திலே மாற்றங்கள் வரலாம். இப்ப நேரிடக்கூடிய காலகட்டத்துல அரசியல் மட்டும் இல்ல, இந்திய நாட்டுல பொருளாதார நிலைகள்ல பாதிப்பு உண்டாக்கலாம். ஒவ்வொரு மாநிலங்களத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒவ்வொரு விதமான துன்பங்களுக்கு ஆட்படக்கூடிய காலகட்டம் வருது. காரணம் என்ன? இயற்கை சூழ்நிலைகள் மாறிப்பட வேண்டிய காலகட்டம் வருது. அந்த இயற்கை சூழல்களால மனித குலங்களுக்கு அவதிப்படக்கூடிய காலகட்டம் வருது. அதனால முன்னெச்சரிக்கை நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர இருக்கு. அந்த நீர் சம்பந்தமான பிரச்சனை ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை வரும். அதனால உலகத்துல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைகள்ல சில மாற்றங்கள் வரலாம். அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லி இருக்கவங்க கூட ஒரு கட்சியோட இணங்கி செல்லக்கூடிய காலகட்டம் உண்டாகும். எதிர்கட்சிகளுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் வரப்போகுது. நம்ம தமிழ்நாட்டிலே கூட எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புதிய மாற்றங்கள் வந்து அந்த எதிர்கட்சி சில உயர்வு நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரப்படலாம். நீ ஆண்டு இருக்கக்கூடிய வெற்றிங்கிற பேர் சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் சில அரசியல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் மாசத்துக்குள்ளாக கொஞ்சம் கவனமாக நிதானமா கடைபிடிக்க இல்லை என்றால் சில பாதிப்புகளையும் சில சங்கடங்களையும் சில வினோதமான பிரச்சனைகளையும் அதனால பல கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, எல்லாம் சுமூகமான முறையில நீங்க செயல்பட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா எதிர்மறையான விளைவுகளை எதிர்மறையான பிரச்சனைகளை உருவாக்கி அதனால சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட டிசம்பர் மாசத்துக்குள்ளே வருது. ஆகையினால துறை சார்ந்த நிலைகள்ல எல்லா விதத்திலையும் நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போற கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து வச்சாதான் நல்ல நிலையை அனுபவிக்க முடியும். ஏதோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி அரசாங்க ரீதியான அரசியல் ரீதியான சில சூட்சமங்கள் உங்களுக்கு உருவாக போகுது.
அந்த நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடியை மீட்டுக் கொள்வதற்கு அரசியல் ரீதியான துணை உண்டாகி அரசாங்க வழியில கொஞ்சம் சீரான முறையில் செல்வது இந்த கால் டிசம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப சிறப்பா தேடி கொடுக்குங்க.